மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்க பிதாவை குறித்து ஒரு அழகான ஒரு மகிமையான வார்த்தைகளை நம்ம அங்க வாசிக்க போறோம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லி நம்ம இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியில் பிதாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய பிதாவானவர் பூரணமானவர், இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர், அண்ட சுராசங்களை உருவாக்கினவர், அந்த உலகத்தையெல்லாம் உண்டாக்கின தேவன் சொல்கிறார், நான் பூரணமாக இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்ய வேண்டுமா, பூரணமாக இருக்க வேண்டும் என்று அங்கே தேவன் விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவானவர் மன்னிப்பதில் பூரணமானவர், ஆசீர்வதிப்பதில் பூரணமானவர், அது மாத்திரமல்ல கிரியை செய்வதில் பூரணமானவர், எல்லாவற்றிலும் அவர் பூரணமாக இருக்கிறது போல அவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டுமா, அவரை போலவே பூரணமாக காணப்பட வேண்டும். என் தேவன் பரிசுத்தத்தில் பூரணம் உள்ளவர். அவரிடத்தில் குற்றங்கள் காணப்படவில்லை, குறைகள் காணப்படவில்லை. எல்லாவற்றிலும் அவர் பூரணமாக இருந்தது போல நீங்களும் நாம் எப்படி காணப்பட வேண்டுமா, பூரணமாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க பூரணமான தேவனை அறிந்திருக்கிறபடினால நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, பூரணமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.